மாயை. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அது உண்மையிலேயே வெறும் கற்பனையா இல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிஜமா? வாங்க, தெய்வத்தின் குரல் நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு பார்த்து இந்த பெரிய தத்துவ புதிரை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கலாம். அத்வைதம் மாயன்னு சொன்ன உடனே நம்ம மனசுல முதல்ல வர்ற கேள்வி இதுதான். என்னது? அப்போ நாம நேசிக்கிற இந்த உறவுகள், நாம அனுபவிக்கிற நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இந்த மொத்த உலகமுமே பொய்யா? என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, இந்த மாயைய பத்தி நாம பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, ரொம்ப பழமையான இந்த கான்செப்ட ஒரு புது ஆங்கிள்ல பார்க்கலாம். முதல்ல இத பத்தின தவறான புரிதல்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சரி பண்ணிரலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். அத்வைதம் இந்த உலகமே இல்ல, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு அஸ்திவாரத்து மேல கட்டப்பட்ட ஒரு தற்காலிக தோற்றம், அவ்வளவுதான். அந்த அசைக்கவே முடியாத அஸ்திவாரத்துக்கு பேர் தான் பிரம்மம். அதுக்கு மேல தோன்றி மறையிற ஒரு காட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மாயை. அப்ப மாயேனா என்ன? அது முயலுக்கு கொம்பு முளைச்ச மாதிரியோ இல்ல மலடிக்கு மகன் பறந்த மாதிரியோ சுத்தமா இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. அது வெறும் பொய் இல்ல. அதோட பவர் என்னன்னா, அத உண்மையா தெரியற வரைக்கும் அதனால ஏற்படுற பாதிப்பும் தாக்கமும் நிஜமாவே இருக்கும். எப்படின்னா அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. ஒரு தோற்றம், ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ், அது எப்படி நம்மள சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும், ஏன் பயப்படக்கூட வைக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? வாங்க, சில உதாரணங்களோட இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். எங்க பாருங்க, ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணங்கள். ஒன்னு, பாலைவனத்துல தெரியற காணல் நீர். அது வெறும் தோற்றம்தான், தண்ணி இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை பார்க்கும்போது உண்மையாவே தாகம் எடுக்குது இல்லையா? இன்னொன்னு, இருட்டுல ஒரு கயிறு கிடக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு அது பாம்பா தெரியுது. நெஜ பாம்பை பார்த்தா என்ன பயம் வருமோ, என்ன படபடப்பு வருமோ, அத்தனையும் அந்த கயிறை பார்க்கும்போதும் வருது. இதுலேருந்து என்ன தெரியுது? தோற்றம் பொய்யா இருக்கலாம், ஆனா அது உருவாக்குற உணர்ச்சிகள் அது 100க்கு 100 நிஜம். சரி, அப்போ அந்த பயம் எப்போ போகும்? எப்போ நாம லைட்ட போட்டு அடடா இது பாம்பு இல்ல வெறும் கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நிமிஷம், அந்த உண்மையான அறிவு, அதாவது ஞானம்ங்கிற விளக்கு எரிஞ்ச உடனே பாம்புங்கிற மாயையும் போயிடுது, அதோட சேர்ந்து வந்த பயமும் காணாம போயிடுது. ஆதாரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தோற்றத்தோட தாக்கம் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். சிம்பிள். தத்துவத்துல இந்த மாதிரி தற்காலிகமான உண்மைக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் பிராதிபாசிக சத்தியம். அப்படின்னா என்னன்னா, உண்மையான அறிவு வர்ற வரைக்கும் மட்டுமே நிஜ மாதிரி தெரிகிற ஒரு நிலை. இதுக்கு இன்னொரு உதாரணம், வெயில்ல ஒரு சிப்பி பளபளன்னு மின்னும். தூரத்துல இருந்து பார்த்தா அது வெள்ளிக்காசு மாதிரியே இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும் அது வெறும் சிப்புன்னு. அது வரைக்கும் அது வெள்ளிக்காசு தான். ஓகே, இப்போ ஞானிக்கும் நம்மள மாதிரி அஞ்ஞானிக்கும் பார்வையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அற்புதமான கணித உருவகம் இருக்கு. வெறும் 2 நம்பர்ஸ் தான், ஆனா அது இந்த முழு தத்துவத்தையும் நமக்கு புரிய வச்சிரும். 1 அப்புறம் 0. ஆமா, 1 and 0. இந்த 2 நம்பருக்குள்ள தான் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. எப்படின்னு பாப்போமா? இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது. ஒரு அஞ்ஞானி, அதாவது நம்மள மாதிரி ஒருத்தர் தன்னை ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, மாயைங்கிற பூஜ்யத்தை தனக்கு பக்கத்துல பின்னாடி சேர்த்துக்கிறார். என்ன ஆகும்? 1 10ஆ மாறும், 100ஆ மாறும், 1000ஆ மாறும். பந்தம், பாசம், ஆசைன்னு இந்த உலகம் பெருகிக்கிட்டே போகும். ஆனா ஒரு ஞானி என்ன பண்றாரு தெரியுமா? அவர் பிரம்மம்ங்கிற ஒன்னையும் மாயைங்கிற பூஜ்யத்தையும் தனித்தனியா பார்க்கறாரு. அவருக்கு அந்த 0வுக்கு வேல்யூ இல்ல, ஆதாரம் மட்டும்தான் உண்மை, அவ்வளவுதான். நமக்கு ஏன் இந்த உலகம் சில சமயம் கசப்பா கஷ்டமா தெரியுது? ஒருவேளை நாம் அதோட வெளி வடிவத்தை மட்டும் பார்த்துட்டு அதோட உண்மையான சுவையை நாம தெரிஞ்சுக்காம இருக்குமோ? வாங்க, இத ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கடையில விதவிதமான வடிவத்துல சர்க்கரை பொம்மைகள் இருக்கு. யானை, குதிரைன்னு. அதுல பாகற்காய் வடிவத்திலயும் ஒரு பொம்மை இருக்கு. ஒரு குழந்தை அந்த பாகற்காய் பொம்மைய பார்த்துட்டு, ஐயோ இது கசக்கும், எனக்கு வேண்டான்னு சொல்லி முகம் சுளிக்குது. ஆனா அதோட உண்மையான தன்மை என்ன? அதோட மூலப்பொருள் என்ன? இனிப்பான சர்க்கரை இல்லையா? சரியா, இதுதாங்க நமக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். நாம இந்த உலகத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பார்க்கறோம். அந்த பாகற்காய் வடிவத்தை பார்த்துட்டு, அப்பா இந்த உலகம் ஒரே துன்பமயமானதுன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா ஞானி என்ன பண்றாரு? அவர் அந்த எல்லா வடிவத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சர்க்கரையோட இனிப்பை உணர்றாரு. அதாவது ஆனந்தமயமான பிரம்மத்தை உணர்றாரு. அதனாலதான் அவருக்கு இந்த உலகமே எப்பவும் இனிப்பா தெரியுது. இந்த பார்வை மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. நமக்கு கருப்பு, அவனுக்கு வெளுப்பு, நமக்கு பகல், அவனுக்கு இருட்டு. அதாவது நமக்கு பகல் மாதிரி பிரகாசமா தெரியற இந்த மாயை உலகம் ஞானிக்கு இருட்டு மாதிரி.
அதே சமயம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருட்டுல மறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மம் அவருக்கு பட்டப்பகல் மாதிரி பிரகாசமா தெரியுது. பார்வை அப்படியே தலைகீழா மாறுது. இது எப்படி முடியும்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. சாதாரண வெளிச்சத்துல வெள்ளை பேப்பர்ல கருப்பு எழுத்து நல்லா தெரியும், கரெக்டா? ஆனா அதே புத்தகத்தை கொண்டு போய் பட்டப்பகல் வெயில்ல சூரியனுக்கு நேரா பிடிச்சா என்ன ஆகும்? அந்த பிரகாசமான வெளிச்சத்துல எழுத்தெல்லாம் மறைஞ்சு போய் வெறும் ஒளி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஞானியோட பார்வையில பிரம்மம்ங்கிற அந்த பேர் ஒளியில இந்த உலகத்தோட சின்ன சின்ன வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஆக கைத்த பாம்பா பாக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பாகற்காய் பொம்மைக்குள்ள இருக்கிற இனிப்ப உணர்றது வரைக்கும் நம்ம பார்வை எப்படி மாறணும்னு பார்த்தோம். சரி, இப்போ இதோட இறுதி புரிதலுக்கு வரலாம். அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? மாயைய புரிஞ்சுக்கிறதுன்னா இந்த உலகத்தை வெறுத்துட்டு ஓடி போறது கிடையாது. அதுக்கு பதிலா எப்படி கடையில இருக்கிற விதவிதமான பொம்மைகளை பார்த்து ஏமாந்து போகாம அது எல்லாமே ஒரே சர்க்கரையால தான் செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உலகத்தோட பலவிதமான தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஆனந்தமயமான சத்தியத்தை, அந்த பிரம்மத்தை உணர்றது தான் உண்மையான புரிதல். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறது வெறும் பாகற்காய் வடிவங்களையா, இல்ல அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இனிப்பியா? நீங்க பாக்குறது விதவிதமான தோற்றங்களையா, இல்ல அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரே மூலத்தையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.